ஒரே ஒரு இடத்துல அவங்க என் மேலே கோவப்பட்டாங்க. குறவழியை பிடிச்சிக்கிட்டு சொல்கிறேன், இவ்வளவு பெண்கள் இருக்கிற கொள்ளையில் உனக்கு ஒரு பழகிறதுக்கு ஒரு பொம்பளை பிடிச்சிருக்கா பாரு. கட்சியில உள்ள பெண்களை சீமான் என்னவாக பார்த்திருப்பாரு, அந்நியார் கயல்விழி என்னவாக பார்த்திருப்பாங்க. மான நஷ்டஈடு வழக்கு தொடர்வேன், அவங்கள நீதிமன்றத்தில் நிறுத்துவேன். இல்ல உண்மையிலேயே சீமானுக்கு மானம் இருக்கிறது உண்மையா இருந்தா ஒரு மான நஷ்ட வழக்கு தாராளமா போடலாம். நீதிமன்றத்துக்கு போச்சுனாக்கா நம்ம அண்ணன் டவுசர் கவல்றோம், டப்பா டான்ஸ் ஆடிடும் அப்படிங்கிறதுக்காக, இது எப்படியாவது வாபஸ் வாங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாட்டை துரைமுருகன் என்கிற இந்த மாமா பயல் 50,000 ரூபாய் அசால்ட்டா டிரான்சாக்சன் பண்றாங்க. எதுக்கு தூக்கி கொடுக்குற? உங்க அண்ணனை கிழிச்சு தொங்க விடுறாங்க அந்த அம்மா. ஒரு வீடியோவிலையும் வழக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதிரிப்பா அவங்க. எதிரிக்கு அவன்பா காசு தூக்கி கொடுப்பாங்க கையில. இந்த நடவடிக்கையில என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, அந்த அம்மா வைக்கிற குற்றச்சாட்டு முழுக்க உண்மைன்னு புரிய வருது. 18ஆம் தேதி திங்கட்கிழமை காலை சரியாக 11 மணிக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் எனக்கு அனுப்பப்பட்ட அழைப்பானையை ஏற்று அதற்கு விளக்கம் கொடுப்பதற்காக நான் செல்ல இருக்கிறேன். என் அன்பு உடன் பிறந்தார்கள் அனைவரும் வர வேண்டும் என்று பேரன்போடு எதிர்பார்த்து ரீசெண்டான ஒரு விசாரணை கூப்பிடுறாங்க. நீங்க உங்களுக்கு விளக்கத்தை தான் தர போறீங்க. இதுக்கு எதுக்கு தமிழ்நாடு முழுக்க உள்ள நிர்வாகிகளுக்கு பூரா போன போட்டு எல்லாரும் வரணும், தம்பி என் உடன் பிறந்தார்கள் எல்லாரும் வரணும் அப்படின்னாக்கா, நீ பண்ண சில்மிச சேட்டைகளுக்கு உன் உடன் பிறந்தார்கள்லாம் காசு போட்டு இங்க கலவரம் பண்ணணுமா? அங்க நடந்ததை நீங்க விஷுவலா பார்த்திருப்பீங்க. பேரிகார்ட்ஸ் எல்லாம் தள்ளிக்கிட்டு ஒரு கலவரச்சூழல் மாதிரி இருந்துச்சு. போலீஸுக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவிக்கிறோம். இது கொஞ்சம் மிஸ்ஸா இருந்ததுனாக்கா இது கலவரமா மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ள நாம் தமிழர் கட்சியால கண்டிப்பாக கலவரம் வரும். இந்த சாட்டை துறைமுருகன் தனிப்பட்ட முறையில் ஸ்கெட்ச் போடுறான் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னாக்கா அண்ணன் உள்ள போயிட்டாருனாக்கா அவரோட அண்ணன் போட்டிருக்க செருப்பு இவருக்கு தான் அப்படிங்கிறது தான் அவனுடைய கால்குலேஷன். சோ உதவி கட்சியை கைப்பற்றுறது கண்டிப்பா சாட்டை திருமணம் செயல்படுவான். நான் இதை இப்ப இல்ல, நான் முன்னத்துல சொல்லிட்டு இருக்கேன். மதுரை செல்வா அவ்வளவு பெரிய நிறைய ஆடியோஸ், இன்னும் எக்கச்சக்கமான ஆடியோஸ், வெளிவராத ஆடியோஸ் தான் இருக்கு. இன்னும் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. கட்சியில நீக்கல வர மதுரை செல்வத்தை நீக்க சொல்லுங்களேன் பார்ப்போம். பின்னாடி திமுக இருக்குங்கிறத சொல்ல மறந்துட்டீங்கன்னு, அந்த 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 ஊறுகாயை தொட்டுக்க மறந்துட்டீங்கன்னு அப்படின்னு இந்த பட்வைசர் ஜேர்னலிஸ்ட் அவரு எடுத்து கொடுக்குறாப்புல. டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தோழர் யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். சீமான் மீது கொடுத்திருந்த அந்த பாலியல் புகாரை விஜயலட்சுமி வாபஸ் வாங்கியிருந்தாங்க. சீமானை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக கோரி 2வது முறை மனு கொடுத்திருந்தாங்க. அந்த மனுவை ஏற்று இன்றைக்கு சீமான் காவல் நிலையத்துல ஆஜரானாரு. ஒரு மிக பெரும் படையோடு போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜரானாரு. அதற்கு பிறகு அவர் பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் விஜயலட்சுமி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த வழக்க வாபஸ் வாங்கின பின்னணியை சொல்லிருக்கிறாங்க. என்னோட முதல் கேள்வியா, சீமான் இந்த பிரஸ் மீட்ல அவர் தெரிவித்த கருத்துக்கள் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? குறிப்பா அவங்களுடைய மனைவி அவருடைய கழுத்தோட குறவலைய பிடிச்சு சொன்னாங்களாம், நம்ம கொள்ளையில பழகிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நீங்க போய் இந்த பொம்பளை கிட்ட பழகி இருக்கிறீங்களே அப்படின்னு விஜயலட்சுமி குறித்து அவங்க கேட்டதா ஒரு விஷயத்த சொல்லிருக்கிறாங்க. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப அண்ணன் சொல்லியிருக்காரு, அது பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கா கயல்விழி அவர்கள் சொன்னாங்க அப்படின்னு கயல்விழி இல்லாத பொழுது சொல்லியிருந்தா அவரு பொய் கூட சொல்லியிருந்திருக்கலாம். அதனால கயல்விழி அவர்கள்ட்ட நம்ம ஒரு ரீகன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்திருக்கலாம். பட் ஆனா கயல்விழி அவர்களும் அருகாமையில் தான் இருக்காங்க, பக்கத்துலதான் இருக்காங்க, அதை ரிசீவ் பண்றாங்க. அவங்க எங்கேயும் அப்ஜெக்ட் பண்ணவே இல்லை. அது அப்ப இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக உண்மை அப்படின்னு தான் படுது. இல்ல ஒருவேளை இல்ல அண்ணன் அப்படி உண்மையை சொல்லல அப்படின்னாக்கா அப்ப அண்ணன் சொன்னது முழுக்க பொய்ன்னு ஆயிடும். அப்ப அண்ணன் பொய் சொல்ல மாட்டார்ல, தம்பிகளும் அப்படிதான் நம்புறாங்க. அப்ப அண்ணன் இப்படி சொன்னதும் உண்மைதான். அப்படிங்கிற பட்சத்துல இதுக்குள்ள உள்ள சாதிய குரூர புத்திய நம்ம பார்க்கணும். இதுக்குள்ள ஒரு சாதிய குரூர புத்தி இருக்கு. பெண்களை ஒரு போக பொருளாக, ஒரு மோக பொருளாக மட்டுமே பார்க்கிற பார்வைங்கிறது ஆண்கள்ல மட்டும் இல்ல, ஆண்களுக்காக படைக்கப்பட்டவர்கள் தான் பெண்கள். மோக பொருளான ஒரு பொருள் தான் அப்படிங்கிற அந்த சனாதன புத்தி இருக்கு பாத்தீங்களா, அந்த வர்ணாசிரம புத்தி இருக்குல்ல, அந்த புத்தி பெண்கள்கிட்டயுமே உண்டு அப்படிங்கிறதுக்கான மிக சரியான சான்றாக இன்னைக்கு அதாவது தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய என்று சீமானால் வர்ணிக்கப்படுகிற, ஈழத்தை ஆதரிக்கக்கூடிய என்று சீமானால் சொல்லப்படுகிற அந்நியார் கயல்விழி அவர்கள்ட்டையும் அந்த புத்தி இருக்கு அப்படிங்கிறத நான் சீமான் அவர்களே ஒப்புத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு எல்லா மீடியா பிரஸுக்கு மத்தியில அத ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அவங்க சிரிச்சு அதுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப இது முழுக்க உண்மைதான் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, உண்மைன்னு புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இவங்க கட்சியில உள்ள பெண்களை சீமான் என்னவாக பார்த்திருப்பாரு, அந்நியார் கயல்விழி என்னவாக பார்த்திருப்பாங்க. அப்ப ஏதோ அண்ணன் சீமான் அவர்களுடைய தேவைக்காக எல்லாம் கட்சியில
பெண்கள்லாம் வந்து சேருகிறார்களோ என்கிற சந்தேகம் மக்களுக்கு வரும். இதை அப்ஜெக்ட் பண்ணலனாக்கா. அவங்க அப்ஜெக்ட் பண்ணவே இல்லை. யாரு? கயல்விழியார். அப்ப இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் சீமான் மீது நிறைய வந்திருக்கு. பாண்டிச்சேரியில உங்க கட்சியில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி, அவங்களுடைய பெண்ணுனாக்கா அவங்க ஸ்கூலோ காலேஜா படிக்கிறாங்க. ஒரு 18-19 வயசு அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ படிக்கிற ஒரு பெண். அவங்க கிட்ட அண்ணன் லவ்ஸ் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி அது ஒரு பிரச்சனையா இருக்கு உள்ள கட்சிக்குள்ள முன்னாடி. இது நாம சொல்லல, அந்த கட்சியில இருந்து வெளியேறிய நிர்வாகியே அந்த வாக்குமூலம் எல்லாம் கொடுத்திருந்தாரு. பேட்டியில அவரே சொல்லியிருந்தாரு. இப்படி அண்ணன் மீதான குற்றச்சாட்டுகள் வந்து நிறைய இருக்கு. நான் சொல்லுது அவங்க வந்து ஒரு புரிதலோட அவங்க பழகினாங்க அப்படின்னாக்கா அது வேற. இருவருடன் சம்மதத்துடன் அவங்க பழகினாங்க அப்படின்னாக்கா அது வேற. ஆனா அது வந்து வழக்காக மாறும் பொழுது, புகாராக மாறும் பொழுது அது நம்ம என்னன்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சுதான் பார்க்கணும், அதை பத்தி பேசிதான் ஆகணும். அப்ப அது அங்க பிரச்சனை ஆயிருக்கு. அதே மாதிரி விஜயலட்சுமி அவர்களுடைய விஷயமும் அப்ப பிரச்சனை ஆயிருக்கு. அப்ப பிரச்சனை ஆகாத அல்லது பிரச்சனை ஆக்கப்பட்டு பஞ்சாயத்து செய்யப்பட்டு அல்லது இதே மாதிரி மிரட்டப்பட்டு உருட்டப்பட்டு எத்தனை பெண்கள் வாயை திறக்க முடியாம அந்த கட்சிக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா நான் வீடியோ போடுறேன், வீடியோல கீழே கமெண்ட்ல வந்து இந்த கட்சியில எனக்கும் இதே மாதிரியான தொந்தரவுகள் நடந்திருக்கு அப்படின்னு கமெண்ட்ல நிறைய பேர் சொல்றாங்க. ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கட்சியில நான் இருக்கும் பொழுது எனக்கும் இந்த தொந்தரவுகள் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க பதிவிட்டது. நான் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ட்விட்டர்ல போடணும்னு வச்சிருக்கேன், எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே. சோ அப்ப அந்த கட்சிக்குள்ள இருக்கும் பொழுது வெளியில சொல்ல முடியாம இன்னும் எத்தனை பெண்கள் இருப்பாங்க? விஜயலட்சுமிங்கிற ஒருத்தருக்கு இன்னைக்குதான் வழக்கா மாற்றப்பட்டு அது வந்து ஒரு கட்டத்துக்கு நகர்ந்தது. இதுக்கு முன்னாடி அதிமுக பிரிவுல தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அது வழக்காக மாறாமல் அல்லது வழக்கா பதியப்பட்டதை இவங்க வாபஸ் வாங்க வச்சு டீல் பேச வச்சு அதெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விஜயலட்சுமி அவர்களே சொன்னாங்க. அதுக்கப்புறம் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாங்க, நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாங்க. அப்ப அண்ணன் என்ன பண்ணாருனாங்க, பிஜேபியில உள்ள நிர்வாகிகளா அனுப்பி அதை வந்து சால்வ் பண்ணாரு. அண்ணன் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் வந்து பிஜேபியை பயங்கரமா ஆட்கோரா எதிர்க்கக்கூடிய ஒரு நபர். அப்படி இருக்கும் பொழுது அண்ணன் சீமானுக்கு உதவி செய்ய எப்படி பிஜேபியில இருந்து ஆட்கள் போவாங்க? எனக்கு இது புரியவே இல்லையே, இந்த கனெக்ஷன் எனக்கு புரியவே இல்லையே. இப்ப இதுல இன்னொரு விஷயத்த வந்து திரு சீமான் வந்து குறிப்பிடுறாரு. என்ன சொல்றாருன்னா, உண்மையில் இந்த பொண்ணுதான் வந்து என்ன 13 வருஷமா என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குது. இந்த மாதிரி பொய்யான என் மீதான அவதூறான குற்றச்சாட்டுகளை முன் வச்சு, உண்மையில வந்து ஆண்களுக்கு எதிரான வன்கொடுமை இது இவங்க செய்யறது. இவங்க மேல கண்டிப்பாக மான நஷ்டஈடு வழக்கு தொடருவேன், அவங்கள வந்து நீதிமன்றத்தில் நிறுத்துவேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட ரொம்ப தெளிவா பேசியிருக்காரு சீமான். இல்ல உண்மையிலேயே சீமானுக்கு மானம் இருக்கிறது உண்மையா இருந்தா ஒரு மான நஷ்ட வழக்கு தாராளமா போடலாம். மான, வெக்கம், சூடு, சொரணை, இந்த முதுகெலும்பு எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு வீரமான ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி வெளியில போக்கஸ் பண்ணிக்கிறாருல. உண்மையிலேயே அவர்கிட்ட வீரம் இருக்கு. சீமான் தொடர்நடுங்கி இல்ல, பயந்தாங்குழி இல்ல, அவர் வந்து வேட்டையிலேயே ஒண்ணுக்கு போறவர் கிடையாது, பேம்பர்ஸ் போட்டுக்கிட்டு உள்ளே ஒண்ணுக்கு போற மனுஷன் அவர் கிடையாது, அவர் பயங்கரமான வீரரு. அவங்க கையிலே சொன்னாங்க, மலை மாதிரி வந்து நிற்கும் பொழுது எனக்கு என்னங்க மனசுல பிரச்சனை இருக்க போது அப்படின்னாங்களா. அப்ப அந்த மலை மாதிரி வந்து நிக்கிறாரு அப்படின்னாக்கா அண்ணன் வந்து மலை மாதிரியான ஆளு, மலைமாடு இல்ல மலை மாதிரியான ஆளு அப்படிங்கிறது உண்மையா இருந்தா, இந்த மண்டியிடாத மானா வீழ்ந்து விடாத வீரம் அப்படின்லாம் பேசுறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஒரு மான நஷ்ட வழக்கு விஜயலட்சுமி அவர்கள் மீது போடணும், டிஃபமேஷன் வழக்கு போடணும். ஏன்னாக்கா டிஃபமேஷன் வழக்கு போடலைனாக்கா அண்ணன் அவங்க விஜயலட்சுமி அவர்கள் வச்ச குற்றச்சாட்டுலாம் உண்மையாயிடும். இப்ப அண்ணன் என்ன பண்ணுவோம்னாக்கா டிஃபமேஷன் வழக்கு போட்டே ஆகணும். இப்ப அண்ணன் வந்து விஜயலட்சுமி அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி வரை விஜயலட்சுமி அவருடைய கையில இருந்துச்சு. இன்னைக்கு அந்த பால் என்ன ஆச்சுனாக்கா நாம் தமிழர் கட்சி கையிலேயே இருக்கு. அவங்க நல்லவங்களா இல்லைன்னா அவங்களே முடிவு பண்ணிக்கலாம். இது எவ்வளவு அற்புதமான ஒரு வாய்ப்பு இல்லையா, அரிய வாய்ப்பு இல்லையா? இது தவற விடக்கூடாதுல. இது ஒரு ஃப்ரீ ஹிட் மாதிரி. நமக்கு ஃப்ரீ ஹிட் நம்ம எப்படி விளையாடுவோம்? கண்ணை கட்டிட்டு தூக்கி அடிப்போம். ஃப்ரீ ஹிட்ல விக்கெட்டே விழுவாகுது அதுல. அப்ப அண்ணன் தவறே இல்லையா, நாம எதுக்கு இது பயப்படணும்? அது ஃப்ரீ ஹிட் பால், இது நம்ம பக்கம் வந்துருச்சு. அடிச்சு அண்ணன் மான நஷ்ட வழக்கு போட்டு உள்ள போயிட்டு இந்த பாருங்க அந்த பொண்ணு வச்ச குற்றச்சாட்டுல பொய் வதந்திய பரப்பிருக்கு, மானம் இல்லாத என்னுடைய மானமே போயிருக்குனாக்கா அப்ப எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. அதனால எனக்கு வந்து என்னுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிச்சிருக்காங்க. 1 கோடி ரூபா எனக்கு அவங்கள்ட்ட அந்த வாயை கொடுங்கன்னு சொல்லி தாராளமா, அது காசு ஒரு பக்கம் விடுங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த கட்சியில் உள்ள அந்த மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, அந்த குழந்தைகளுக்கு அண்ணன் ஒரு மாசற்ற மாணிக்கம் என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அண்ணனிடம் என்று உள்ளது, கட்சியோட கையில இருக்கு. மான நஷ்ட வழக்கு போட்டு அதுல வென்று அண்ணனுடைய இல்லாத மானத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நாம் தமிழர் கட்சிகிட்ட இருக்கு. ஒருவேளை மான நஷ்ட வழக்கு போடல அப்படின்னாக்கா அண்ணன் பயந்துட்டாருன்னு அர்த்தம். அப்ப அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு முழுக்க உண்மை. மான நஷ்ட வழக்கு போட்டாக்கா அது நீதிமன்றத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா போகும். நீதிமன்றத்துக்கு போனாக்கா விஜயலட்சுமி நீதிமன்றத்துக்கு வர வேண்டிய சூழல் வரும். விஜயலட்சுமி நீதிமன்றத்துக்கு வந்தாக்கா அவங்க என்னென்ன குற்றச்சாட்டு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதை தோண்டுவாங்க. அப்ப அந்த 7 முறை கருக்கலைப்பு செய்தது,
அப்புறம் அந்த 60 லட்சம் ரூபாய் பணமா ஆட்டையா போட்டது, 35 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை ஆட்டையா போட்டது. அப்புறம் அவங்க வந்து இன்னும் வீடியோலாம் சொல்லியிருக்காங்க. வீடியோல சொன்னதுனாக்கா அவங்க அந்த அம்மா விஜயலட்சுமி அவர்கள் வந்து பீரியட்ஸ் டைம்ல இருக்கிறப்ப கூட செக்ஸ் டார்ச்சர் பண்ணிருக்காரு அப்படின்னா அவங்க பயங்கரமான குற்றச்சாட்டு வச்சாங்க. இப்ப இவ்வளவு குற்றச்சாட்டுகளும் பொய் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் நிரூபிக்கணும். அப்ப இவங்களை கோர்ட்டுக்கு ஏத்தி பொய்ன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம், கடமை, பொறுப்பு, பருப்பு எல்லாமே அண்ணன் இருக்கு. அண்ணன் தான் அருமையா தர்க்கம் பண்ணுவாரு. என்கிட்ட தர்க்கம் பண்றது இங்க ஆளே கிடையாதுங்கிறாப்ல. போய் நீதிமன்றத்துல போயிட்டு ஜட்ஜு கிட்ட இருந்து தர்க்கம் பண்ண வேண்டியதானே, அந்த எதிர்த்தரப்புல உள்ளவங்கள்ட்ட இருந்து தர்க்கம் பண்ண வேண்டியதானே, ஏன் பயப்படுறீங்க? இன்னைக்கு விஜயலட்சுமி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க. எல்லா ஊடகங்களும் அந்த வீடியோ ஒளிபரப்பா இருக்குது. அதுல வந்து பல்வேறு விஷயங்களை வந்து சொல்றாங்க. குறிப்பா சாட்டை துரைமுருகன் தனக்கு 50,000 அனுப்பியதாகவும், அவர் வந்து நேத்து வரைக்கும் என் கூட பேசிட்டு இருக்கிற அந்த கால் ரெக்கார்ட் எல்லாம் வந்து இருக்குது, இதையும் நான் வந்து வெளியிட தயார் அப்படின்றாங்க. இன்னொரு கேள்வி எழுப்புறாங்க, மதுரை செல்வத்தை ஏன் கூப்பிட்டு காவல்துறை விசாரிக்கல அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அவங்களுடைய கேள்வியையும் அவங்க இந்த 50,000 பணம் சாட்டை கொடுத்ததையும் எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த மதுரை செல்வம் விஷயத்த நான் அப்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். மதுரை செல்வம் அவ்வளவு பெரிய நிறைய ஆடியோஸ், இன்னும் எக்கச்சக்கமான ஆடியோஸ், வெளிவராத ஆடியோஸ் தான் இருக்கு. மதுரை செல்வம் அந்த கட்சியில உள்ள நிர்வாகிகள், இறந்து போன நிர்வாகிகள், இப்ப லைவா இருக்கிற நிர்வாகிகள் எல்லாரையும் குறித்து பயங்கரமா அவர் பேசி, சீமானையே அசிங்கமா தானே பேசியிருந்தாப்புல. ஒரு சீமான் அண்ணா யோக்கியன் அவன் அப்படின்னு பேசியிருந்தாப்புல. அந்த கட்சியில உள்ள பாக்கியராஜ், அது எவ்வளவு முக்கியமான ஆளு பாக்கியராஜ் அந்த கட்சிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த பாக்கியராஜ திருட்டு பையங்கிறாப்புல. பாக்கியராஜ் திருட்டு பையனை அடிச்சு வாயை உடைச்சுட்டேன் அப்படிங்கிறாப்புல. இன்னும் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. கட்சியில நீக்கல அவர. மதுரை செல்வத்தை நீக்க சொல்லுங்களேன் பாப்போம். அவர் என்ன பொறுப்புல இருக்காரு? அவரு மதுரை பக்கத்துல நிர்வாகியா இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் மதுரை செல்வம் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி தான். ஆமா, அது வந்து ஏதோ கனெக்டிங் பீப்புள் விங்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது அண்ணன் வந்து அண்ணன் போயிட்டு வர இடங்கள்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னாக்கா அதை சரி பண்ற ஒரு விங்கா, ஒரு அமைப்பா, ஒரு பாசறையா செயல்படுறாங்க. அதுல ஒரு முக்கிய நிர்வாகியா இருக்காரு அவரு. அப்ப ஒரு கட்சியோட தலைமையை வந்து அவன் யோக்கியனா அப்படின்னு கேட்கறது, கட்சியோட முக்கிய பொறுப்பாளர் இருக்கிற பாக்யராஜ திருட்டு போய் அடிச்சு நீ வாயை உடைச்சுட்டா அப்படின்னு பேசுங்க வெளியில வருதுனாக்கா அந்த கட்சி தலைமையை கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும். அது கட்சியாக இருந்தால் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும். இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறமா நடவடிக்கையே இல்லைன்னா அப்ப மதுரை செல்வம் பேசுனது முழுக்க உண்மை. ஒருவேளை நடவடிக்கை எடுத்து மதுரை செல்வத்தை கட்சியை விட்டு நீக்கினா வெளியில போய் நடந்த எல்லா உண்மையும் மதுரை செல்வம் பேசிடுவான், அவங்கிட்ட உள்ள ஆதாரத்தையும் சேர்த்து வெளியிட்டுருவான். அப்ப இந்த குற்றச்சாட்டுகள் முழுக்க உண்மை அப்படின்னு விஜயலட்சுமி சொல்றது உண்மையாயிடும். அப்ப நீதிமன்றத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வெட்ட வெளிச்சமாயிடும், நம்ம டவுசர் கலண்டுறோம் அப்படின்ற அந்த பயத்துல அண்ணன் என்ன பண்றாப்புல, கட்சியை விட்டு கூட நீக்க பரவாயில்ல, என்னை கேவலமா பேசினா கூட பரவாயில்ல, பாக்யராஜ கேவலமாக பேசினா கூட பரவாயில்ல, நம்ம கட்சியை விட்டு நீக்க கூடாது, நீக்கினாக்க நாம பேசினது இந்த அம்மா வச்ச குற்றச்சாட்டுகள் முழுக்க உண்மையான ஆயிடும் என்கிற காரணத்தினால் சீமான் என்ன பண்றாருனாக்கா மதுரை செல்வத்தை தன் கக்கத்துக்குள்ளேயே வச்சிருக்காப்ல, அக்குள்ளேயே சுருட்டி வச்சிருக்காப்ல மதுரை செல்வத்தை. சீமான் தன் கூடவே வச்சிருக்காப்ல மதுரை செல்வத்தை, அவர் வீட்டுக்குள்ளே வச்சிருக்காப்ல, வெளியிலே விடுறது இல்ல. எனக்கா இப்ப வந்து மதுரை செல்வம் வந்து சீமானோடு தான் இருக்கிறார். இந்த நிமிடம் வரை சீமானுடன் இருக்கிறார். ஏன்னாக்கா கண் பார்வையில இருந்து வெளியில அனுப்பிச்சிட்டோம்னாக்கா எங்கேயாவது போன் பேசும்போது ஏதாவது வாயகையை விட்டுருவானோ, அதை ரெக்கார்ட் பண்ணி அதை ஆதாரமா கொண்டு வந்துருவாங்களோ, இன்னும் நடந்த உண்மையெல்லாம் அவன் கக்கிடுவானோ, இல்ல வெளியில போயிட்டு ஏதாவது போதை கதையை போட்டு சரக்குல ஏதாவது யார்ட்டையாவது போன் பண்ணி இந்த உண்மையெல்லாம் பேசிடுவானோ, ப்ரோவோக் ஆகி ஏதாவது பேசிடுவானோ அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த மதுரை செல்வத்தை எங்கேயுமே விடாம தான் பாக்கெட்டுக்குள்ளே வச்சிருக்காரு, டவுசர் பாக்கெட்டுக்குள்ளே சுருட்டி வச்சிருக்காப்ல மதுரை செல்வத்தை, கூடவே வச்சிருக்காப்ல இந்த நிமிஷம் வரைக்கும். மதுரை செல்வத்தை அனுப்ப சொல்ல வேண்டியதானே? ஏன் இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத கயல்வெளி அழைச்சிட்டு வர தெரியுதுல உனக்கு, கூட கயல்வெளி அழைச்சிட்டு வர இல்ல இந்த வழக்குக்கு சம்பந்தம் உள்ள மதுரை செல்வத்தை கூட்டு வரதுக்கு உனக்கு என்ன அப்படின்னா தடை இருக்கு? மதுரை செல்வத்தை கொண்டு நிக்க வச்சு பிரஸுக்கு மத்தியில இந்த பாருங்க இவன் தாங்க மதுரை செல்வம், இந்த அம்மா சொன்னதுல குற்றச்சாட்டு இதெல்லாம் இவன் தான் பேசுனா, ஏப்பா நீயே சொல்லுப்பா என்ன நடந்தது சொல்லு அப்படின்னாக்கா அவர் சொல்லிட்டு போறாரு, கேஸ் முடிஞ்சு போச்சுங்க. மக்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும்ல, ஆகா நம்ம அண்ணன் அருமையான அண்ணன் சீமான் அண்ணன் அவர் மீது இப்படி புழுதி வாரி அரைச்சிட்டாங்க. யூடியூப் ஃபுட்டர்ஸ் எல்லாம் பாருங்க, யூடியூப் ஃபுட்டர்ஸ் வந்து அதர்மம் பண்ண வச்சுன்னா தேவையில்லாம எங்க அண்ணன் மீது இவ்வளவு இதை வாரி அரைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்தலாம்ல. இப்ப சீமானை எதிர்த்துட்டு இருக்கிற நானோ அல்லது அதர்மம் பண்ண அவர் எதிர்க்கிறது கட்சிகள் கிடையாது, ஒன்லி யூடியூப் சேனல் தான். ஏன்னா அவர் நடத்துறது யூடியூப் சேனல். அப்ப எங்களுக்கு எதிராக நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம்ல, அவரை பேச வச்சோம்னா ஏன் பேச வைக்க மாட்டேங்கிறீங்க? சாட்டை துரைமுருகன் அவர் வந்து தொடர்பு கொண்டு பேசினார், 50,000 ரூபாய் கொடுத்தார், உடனே பெங்களூருக்கு கிளம்புங்கன்னு சொன்னார் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு புறம் வந்து சாட்டை துரைமுருகன் மிக கடுமையாக அவங்களோட கேரக்டரா, விஜயலட்சுமியினுடைய கேரக்டரா, அவங்க இதுக்கு முன்னாடி இத்தனை பேருக்கிட்ட போனாங்க அத்தனை பேருக்கிட்ட போனாங்கன்னா மிக இழிவாக கொச்சைப்படுத்தி பேசினார்.
ஆனா இன்னொரு புறம் வந்து அவரே 50,000 கொடுத்து பெங்களூருக்கு போங்க அப்படின்னு சொல்லி காலி பண்ண வச்சிருக்கிறாரு. குறிப்பாக வழக்கறிஞர் அந்த பாலசுப்ரமணியன் வரைக்கும் அவரை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சாட்டை துரைமுருகனோட ரோல்? இப்ப அந்த அம்மா விஜயலட்சுமி வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க சீமான் மேல. இது மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. இது இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம், கடமை, பொறுப்பு நாம் தமிழர் கட்சி இருக்குது. அதை விட்டுட்டு இதை வாபஸ் வாங்க வைக்கிறதுக்கு 50,000 ரூபாய் பணம் கொடுத்து ஒரு வக்கீலும் ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பி விட்டு இவ்வளவு வேலைகளை பாக்குறாங்க அப்படின்னா, அது மட்டும் இல்ல அந்த அம்மாவிட்ட வந்து ஏதோ ரெக்கார்டிங்ஸ் எடுத்திருக்காங்க. விஜயலட்சுமி அவர்களை பேச வச்சு ரெக்கார்டிங்ஸ் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோல அந்த அம்மா சொல்லுவாங்க, அந்த வக்கீல் பாலசுப்ரமணியம் வந்து ரெக்கார்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டாப்ல அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ரெக்கார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது அவங்க சொல்லல. சோ பேச வச்சு கூட ஏதாவது எடுத்துருக்கலாம், ரெக்கார்ட் பண்ணிருக்கலாம். அப்ப இவ்வளவு வேலைகள் நடந்திருக்குன்னா, அப்ப அந்த அம்மா சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் உண்மை. நீங்க வாபஸ் வாங்க வைக்கிறீங்கனாக்கா, இது கேஸா நீதிமன்றத்துக்கு போச்சுனாக்கா நம்ம அண்ணனோட டவுசர் கவல்றோம், டப்பா டான்ஸ் ஆடிடும் அப்படிங்கிறதுக்காக, இது எப்படியாவது வாபஸ் வாங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாட்டை துரைமுருகன் என்கிற இந்த மாமா பயல் ஒரு 50,000 ரூபாய், நீங்க யோசிச்சு பாருங்க. அண்ணன் வந்து லிட்டரலா நான் பிச்சை தான் எடுக்கிறேன் அப்படிங்கிறாப்ல. லிட்டரலா பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட காசுலாம் கிடையாது அப்படிங்கிறாப்ல. 50,000 ரூபாங்கிறது எவ்வளவு பெரிய காசுங்க? 50,000 ரூபாய் அசால்ட்டா டிரான்சாக்ஷன் பண்றாங்க. எதுக்கு தூக்கி கொடுக்குற? உங்க அண்ணனை கிளிக்கிள்னு கிழிச்சு தொங்க விடுறாங்க அந்த அம்மா. ஒரு வீடியோலயும் வழக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதிரிப்பா அவங்க. எதிரிக்கு அவன்ப்பா காசு தூக்கி கொடுப்பாங்க கையில. நீ எதுக்குப்பா தூக்கி கொடுத்த? அப்ப எதிரியை எப்படியாவது வந்து இந்த வழக்கை வாபஸ் வாங்க வைக்கணும். உள்ள போனாக்கா உங்க அண்ணன் சிக்கிருவாப்புல. அதனால நீங்க பயந்துட்டு அந்த வேலை. அப்ப இதுல இருந்து என்ன, இந்த நடவடிக்கையில என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, அந்த அம்மா வைக்கிற குற்றச்சாட்டு முழுக்க உண்மைன்னு புரிய வருது. இப்ப இதுல இன்னொரு கேள்வி வந்து எழுது என்னன்னா, சீமான் வந்து அவரை போலீஸ் சம்மன் கொடுத்திருக்கிறாங்க, வழக்குக்கு ஆஜராக சொல்லி வர சொல்றாங்க. கிட்டத்தட்ட 100கணக்கான தொண்டர்கள் அங்க வந்து போலீஸோட தள்ளுமுள்ளாயி பேரிகேடெல்லாம் தள்ளி ஒரு மிகப்பெரிய அங்க வந்து ஒரு ரணகலத்தை சீமான் நடத்தி இருக்கிறாரு. கடைசியா கொடிய பிடிச்சு ஆட்டி காட்டி இருக்காரு. இல்லைங்க, இது ஏதோ தானா சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிறது மாதிரி மக்களுக்கு தோணும். பாருங்களா, அண்ணனுக்கு ஒண்ணுன்னு எல்லாம் திரண்டு வந்துட்டாங்க அப்படின்னு. இதுல இது வரைக்கும் ரிலீஸ் ஆகாத ஒரு ஆடியோவை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. அந்த ரிலீஸ் ஆகாத ஆடியோ எதுன்னா, அண்ணன் நேற்று நைட்டு என்ன பண்ணிருக்காப்புனாக்கா, கட்சி நிர்வாகிகளுக்கு, அந்த கட்சியில நாம் தமிழர் கட்சியில உள்ள வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கு அவரே வாய்ஸ் மெசேஜ் போட்டு எல்லா குரூப்புகளுக்கும் அனுப்பியிருக்காரு. ஒரு நிமிஷம் இருங்க, எல்லா குரூப்புக்கும் அனுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க உள்ள எல்லா மாவட்டத்துல உள்ள அவங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு போன் பண்ணி எல்லாரும் கண்டிப்பா வரணும்னு அவரே போன் பண்ணி கூப்பிட்டுருக்காரு. அப்படின்னாக்கா இந்த வழக்கினுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுங்க, அதுல என்ன உண்மைத்தன்மை இருக்குங்கிறத புரிஞ்சுங்க. இது சீமானுடைய தனிப்பட்ட பிரச்சனை. இது நீ சிட்டுக்குருவில சாப்பிட்டுட்டு நீ சேட்டை பண்ணதுக்கு ஒட்டுமொத்த கட்சியில உள்ள எல்லாரையும் வாங்கன்னு சொன்னாக்கா, அவன் ராம்நாட்ல இருப்பான், எங்கேயோ விருதுநகர்ல இருப்பான், கன்னியாகுமரியில இருப்பான். இப்ப வந்துட்டு போனோம்னா கார் எடுத்துட்டு வந்துட்டு போனோம்னாக்கா ஒரு கார்ல ஒரு 5 பேர் ஏத்திட்டு வரணும். வந்துட்டு போறதுக்கே அவனுக்கு ஒரு 30,000 ரூபாய் செலவாகும். ஒரு மாவட்டத்துல இருந்து வரணும். அவன் எல்லா மாவட்டத்து தொண்டர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருக்காரா? எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்திருக்காரு. வாட்ஸ்அப்ல வந்து நிர்வாகிகளுக்கு, நீங்க நம்ம தான் தெரியுமே, நாம் தமிழர் கட்சி வந்து வாட்ஸ்அப் குரூப் எக்கச்சக்கமா வச்சிருப்பாங்க. அதுல ஸ்கூல் பசங்கள்ல இருந்து, அது எல்கேஜி பிரிவுன்னு இருக்கும், யூகேஜி பிரிவுன்னு இருக்கும், அது 8ஆம் வகுப்பு வரை, 5ஆம் வகுப்பு வரைன்னு இருக்கும். ஸோ இப்படி என்னென்ன வாட்ஸ்அப் குரூப்புகள் வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்கோ எல்லாத்துக்கும் அண்ணனே இண்டிவிஜுவலா பேசி அனுப்பிய ஆடியோவை நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா நான் உங்களுக்கு பிளே பண்றேன். உங்களுக்கு சந்தேகம் வரலாம், இந்த ஆடியோ யார் அனுப்பிச்சது உங்களுக்குன்னு. நான் வந்து நாம் தமிழர் கட்சியில உள்ள 3 வாட்ஸ்அப் குழுக்கள்ல என்னுடைய நம்பர் இருக்கு. அதுல ஒண்ணுல நான் உங்களுக்கு பிளே பண்ணி காமிக்கிறேன், இருங்க சார். நாம் தமிழர் கட்சியிலேயே ஊடுருவிட்டீங்க. இருங்க. என் உயிருக்கினிய நாம் தமிழர் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நாளை 18ஆம் தேதி திங்கட்கிழமை காலை சரியாக 11 மணிக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் எனக்கு அனுப்பப்பட்ட அழைப்பானையை ஏற்று அதற்கு விளக்கம் கொடுப்பதற்காக நான் செல்ல இருக்கிறேன். என் அன்பு உடன் பிறந்தார்கள் அனைவரும் வர வேண்டும் என்று பேரன்போடு எதிர்பார்த்து அழைக்கிறேன். வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். இது மட்டும் இல்லாம டெக்ஸ்ட் தனியா, டெக்ஸ்ட் மெசேஜ் தனியா. சோ இது வந்து அனுப்பியிருக்காரு. அதனால இது ஏதோ தானா முன் வந்து அப்படிலாம் இல்ல. இதுக்கு ஆக்சுவலா யாரும் கூப்பிட்டு கூடாது. உங்களுக்கு சம்மன் அமைச்சிருக்காங்க தானே, போயிட்டு கேள்வி கேட்க போறாங்க. ஐயா இந்த இவ்வளவு லட்சம் ஆட்டையை போட்டிருக்கீங்கன்னு அந்த அம்மா சொல்றாங்க, கருக்கலைப்புன்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்னன்னு உங்கள்ட்ட ஒரு விளக்கம் கேட்கறாங்க. நீங்க சொல்ற விளக்கத்தை எடுத்துக்க போறாங்க, அவ்வளவுதான்.
உங்களை அப்படியே படுக்க போட்டு காலை ரெண்டையும் அப்படியே மல்லாக்க வச்சு லாடம் கட்டுறது அல்லது தொந்தரவுகள் பண்றது, அடிக்கிறது, இப்படி எதுவும் இல்லை. இப்படி இந்த இந்த திரைப்படங்கள்ல காமிக்கிற காட்சிகள் அங்க நடக்க போறதில்ல. இது உங்களை டீசென்டான ஒரு விசாரணை கூப்பிடுறாங்க, நீங்க உங்களுக்கு விளக்கத்தை தான் தர போறீங்க. இதுக்கு எதுக்கு தமிழ்நாடு முழுக்க உள்ள நிர்வாகிகளுக்கு பூரா போன போட்டு எல்லாரும் வரணும், தம்பி என் உடன் பிறந்தார்கள் எல்லாரும் வரணும் அப்படின்னாக்கா, நீ பண்ண சில்மிச சேட்டைகளுக்கு உன் உடன் பிறந்தார்கள்லாம் காசு போட்டு வந்து இங்க கலவரம் பண்ணணுமா? அங்க நடந்ததை நீங்க விஷுவலா பாத்திருப்பீங்க. பேரிகார்ட்ஸ் எல்லாம் தள்ளிக்கிட்டு ஒரு கலவரச்சோல் மாதிரி இருந்துச்சு. இந்த போலீஸுக்கு வந்து நம்ம பாராட்டுகள் தெரிவிக்கிறோம். இது வந்து கொஞ்சம் மிஸ்ஸா இருந்ததுனாக்கா இது கலவரமா மாறி இருக்கும். நீங்க வேணா நோட் பண்ணிக்க, எழுதி வேணா வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுக்குள்ள நாம் தமிழர் கட்சியால கண்டிப்பாக கலவரம் வரும். நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கான எல்லா சூழலும் இருக்கு. அப்போ போன் பண்ணி வர வைக்கிறதுங்கிறது இவரா வர வச்சதானே தவிர, அவங்களா ஐயோ அண்ணன் மாட்டுக்கிட்டாரு அவங்களுக்கு அவனுக்கு 1000 வேலை இருக்கும் பாசு. 1000 வேலை இருக்கு. நீ வேலைக்கு போனாதான் நைட்டு சோறுன்னு இருக்கும். இவர் ஏதோ பேசுறத நம்பிக்கிட்டு ஏதோ தமிழ்நாட்டை மாத்த போறாரு, அண்ணா புரட்டி போட போறாரு அப்படிங்கிற புது பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கலாம் பூரா என்னன்னாக்கா வீட்டுல அப்பா தூங்கும் பொழுது பாக்கெட்ல கையை விட்டு 200-300 எடுத்துட்டு வந்து ஒண்ணு சேர்த்து அப்படியே எந்த காரகரை எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இல்ல எங்கிட்டா வீட்டுல இருட்டு அப்படிதான் வந்திருப்பாங்க இவனுங்களாம். அதனால இவங்க பண்ற தனி சேட்டைக்கு ஒட்டுமொத்த கட்சியையும் ஒரு ரவுடி கும்பலாக மாத்தி வச்சிருக்கிறதான் சீமான். அதனால நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்றதை விட கேடு கட்ட ரவுடி பொறுக்கி கட்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரே சொல்றாப்ல, நான் ஒரு பொறுக்கிங்கிறாப்ல, நான் ஒரு கேடு கட்டவன், ரவுடி பையங்கிறாப்ல. அப்ப ரவுடி பையன் இருக்கிற கட்சி வந்து ரவுடி பைய கட்சி தான் நம்ம சொல்லணும். இப்ப இந்த பிரஸ் மீட்ல வந்து நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாதேஷ் உனக்கு தெரியாதா, மாதேஷ் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாப்ல. மாதேஷ் இந்த பிரஸ் மீட்டுக்கு போயிருக்கிறாப்ல. இது உண்மையிலேயே கேள்வி கேட்கறதுக்காக போன பிரஸ் மீட்டா இல்ல திட்டமிட்டு இது வந்து ஒரு செட்டிங் பிரஸ் மீட்டா? இல்ல, அது மாதேஷ் கேட்ட கேள்வியை தான் நீங்க கவனிக்கிறேன். இதுல பின்னாடி வேற ஏதாவது கட்சிகள் இருக்கிறதா நீங்க, அதாவது அதை நீங்க சொல்ல மறந்துட்டீங்கன்னு, பின்னாடி திமுக இருக்குங்கிறத சொல்ல மறந்துட்டீங்கன்னு, அந்த 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 ஊறுகாயை தொட்டுக்க மறந்துட்டீங்கன்னு அப்படின்னு இந்த பட்வைசர் ஜேர்னலிஸ்ட் அவரு எடுத்து கொடுக்குறாப்புல. இவர் யாருங்கிறத அவரே வாக்குமூலம் கொடுத்துருக்காப்புல. மாதேஷ் யாரு அப்படிங்கறத நாம சொல்ல முடியல, அவரே வாக்குமூலம் கொடுத்துருக்காப்புல. சும்மா சாதாரணமா ஒரு பீருக்கு விலை போகிற ஒரு ஜேர்னலிஸ்ட். அவரு ஜேர்னலிஸ்ட் சொல்ல முடியாது, அவர் என்னத்தை சொல்றது தெரியல. அவரு பாடி ஷேமிங் போடுங்கிறதுக்காக சில விஷயங்கள் நம்ம தவிர்க்கிறோம். அதெல்லாம் ஒரு பீருக்கு விலை போகிற ஒரு மனிதர், அவ்வளவுதான். உங்களுக்கு மாதேஷ் வேணும்னாக்கா நீங்க பீர் வாங்கி கொடுத்தீங்கன்னாக்கா கையோட வந்துருவாப்புல கேள்வி கேட்கறதுக்கு. அப்படி நீங்க அவரை தாராளமா பயன்படுத்திக்கலாம். அப்படியாப்பட்ட ஒரு நபர் தான். ரெண்டாவது, நாம் தமிழர் கட்சிக்கும் இந்த மாதேஷ்குமான டீலிங் என்னங்கிறத மாதேஷ சொல்லியிருக்காப்புல. அதாவது 12 லட்ச ரூபா நாங்க கேட்டோம், அவர் 6 லட்ச ரூபாய் நின்னாங்க, டீலிங் அப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா, காசு கொடுத்தாக்கா மாதேஷ் வேலை செய்யற அந்த ஆதன் அப்படிங்கிற சேனல் வந்து நாம் தமிழர் கட்சியை ப்ரமோட் பண்ணி அவங்க வீடியோஸ் போடுவாங்க அந்த ஃபாலோவர்ஸை பயன்படுத்தி. பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கும் பொழுது அடுத்தது அண்ணன் தான் ஆட்சிக்கு வருவாப்ல அப்படின்னு பப்ளிக் ஒப்பீனியன் பைட் எடுத்து போடணும். அதை கொண்டு போய் காமிச்சு பாருங்க, இவ்வளவு சேனல்ல இவ்வளவு வியூஸ் பாருங்க, எவ்வளவு பெரிய சேனல், அதுல மக்கள் கருத்து எடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா, தமிழ்நாடு முழுக்க குறுக்கு நெடுக்கமாக நடந்து எல்லா மக்கள்கிட்டையும் கருத்துக்கள் எடுத்து ஃபில்டர் பண்ணி தான் போடுவாங்க அப்படின்னு மக்களுடைய புரிதல் அப்படி இருக்கும். ஆனா ஒண்ணும் இல்ல, ஆபீஸ் கீழே ஒரு 4 ஜூனியர் ஆர்டிஸ்ட் வர சொல்லி அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு நான் சொல்றதை சொல்றேன் டைலாக் பேச விட்டு எடுத்து போடப்பட்ட வீடியோ அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாது. உண்மையான பப்ளிக் பைட்டுங்கிறது வேற, அது மக்கள்கிட்ட போய் எடுத்து போடுவாங்க. இவங்க டீலிங் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது சில சேனல்கள் பண்ணுது. டீலிங் பேசியிருக்காங்கிறத அவனே வாயால ஒத்துக்கிட்டு இருக்கான். அப்ப இவன் கேள்வி கேட்கறான்னா, இந்த மலமாடு கேள்வி கேட்குதுன்னா அது என்னவா கேட்க? ஒண்ணுமில்ல, நேத்து நைட்டு பாக்யராஜா அல்லது அந்த கட்சியில உள்ள வேற யாரோ 2 பட்வைசர் பீர் வாங்கி கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான் ரேட்டு. அல்லது பேசி முடிச்சோன்னே அவர் கையில 2 வச்சுக்கியா அப்படின்னு 2 பட்வைசர் பீர் கூலிங்கா அவர்கிட்ட கொடுத்தோம்னா போதும். நீங்க என்ன கேள்வி கேட்க சொல்றீங்களோ அதை தவிர வேற எதுவுமே கேட்க மாட்டாப்ல. 2 பீர், அவ்வளவுதான். அதற்காக கேட்கப்பட்ட கேள்வி இது. நீதிமன்றத்தில் ஏற்கனவே மகிழா கோர்ட்ல விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த அந்த வாக்குமூலம் இருக்குது. ஆனா வழக்கை வந்து அவங்க வாபஸ் பெற்றிருக்கிறாங்க. இந்த வழக்கினுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்? இது நடக்குமா? ரெண்டாவது, இன்னைக்கு ஒரு வீடியோவும் வெளியிட்டு இப்படி வாபஸ் வாங்குறதுக்கு 50,000 காசு கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிருக்கிறாங்க. இது வந்து நீதிமன்ற அவமதிப்புக்கு அவங்க ஆளாவாங்களா? என்ன நடக்க இருக்கு இதுல அடுத்த கட்டமா? தலைவா, இதுல தெரிஞ்சோ தெரியாமலோ சீமான் வந்து அந்த அம்மாவை என்ன மிரட்டினாரா அல்லது வேற எதுவும் பிளாக்மெயில் பண்ணாரா அல்லது வேற எதுவும் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது அந்த அம்மா வந்து சொன்னாதான் நமக்கு தெரியும், அல்லது வீடியோ போட்டு சொன்னாதான் தெரியும். பணம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது, வாபஸ் வாங்க வற்புறுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அன்னைக்கே உடனடியாக போனோம் அப்படின்னு வற்புறுத்தப்பட்டு அன்னைக்கே வாபஸ் வாங்கிட்டு அனுப்பிட்டாங்க தெரியுது. ஆனா இதுல நிறைய சட்ட சிக்கல்கள் உள்ள நீங்க சீமான் சிக்கியிருக்காப்ல. நிறைய சட்ட சிக்கல்கள் இதுக்குள்ள இருக்கு.
எனக்கா இவங்க வாபஸ் வாங்கிக்கணும்னு இவங்க தான் எழுதி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு வழக்கறிஞர் குழுவுல நாங்க கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு தான் இதை நாங்க ஒரு முடிவுக்கு வருவோம்னு சொல்லிட்டு அவங்க அதுல ஹோல்ட்ல தான் வச்சிருக்கதாக செய்திகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்டேட் நமக்கு வரல. லாஸ்ட் அப்டேட் போலீஸ் தரப்புல இருந்து இல்ல நாங்க வந்து வழக்கறிஞர் குழு கிட்ட நாங்க ஒரு அட்வைஸ் கேட்டு தான் நாங்க முடிவு பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க ஹோல்டு பண்ணி தான் வச்சிருக்காங்க. இந்த அம்மா தான் வாபஸ் வாங்கணும்னு எழுதி கொடுத்துருக்காங்க. மற்றபடி அதற்கு அப்புறம் அதை ப்ரொசீட் ஆகல. அது அப்படியே ஹோல்டுல இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த அம்மாவை விஜயலட்சுமி அவர்களே வந்து அப்பப்ப வழக்கு கொடுக்கறது வாபஸ் வாங்குறது இப்படியே இருக்கிறதுனால அது வந்து காவல்துறையை மதிக்காம அல்லது அவளை அலட்சியப்படுத்துவது இது போன்று இருக்கும். அதனால நீங்க கோர்ட்டுக்கு அனுப்புற அங்க போய் பாத்துங்க அப்படின்னு கூட அவங்க நகரலாம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இது வந்து பெண்கள் வன்கொடுமையில சில செக்ஷன்ஸ் வருது அவங்க சொன்ன குற்றச்சாட்டுகள். அதுல வாபஸ் வாங்குறன்னு யாரு குற்றம் சுமத்தினாங்களோ அவங்களே வாபஸ் வாங்கினாலும் கூட அந்த வன்கொடுமை நடந்திருக்குதா இல்லையா அப்படிங்கிற விசாரணை அதுல நடைபெறும். அதனால அதுக்கு சீமான் ஆஜராகி தான் ஆகணும். அதுல ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால சீமான் தெரிஞ்சே தெரியாமல நல்லா சிக்கிட்டாப்ல. இதுல சாட்டை துறைமுருகன் தனிப்பட்ட முறையில ஸ்கெட்ச் போடுறான் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. எனக்கா அண்ணன் உள்ள போயிட்டாருனாக்கா அவரோட அண்ணன் போட்டிருக்க செருப்பு இருக்குதான் அப்படிங்கறதுதான் அவனுடைய கால்குலேஷன். சோ உதவி கட்சியை கைப்பற்றுறது கண்டிப்பா சாட்டை துறைமுருகன் செயல்படுவான். நான் இதை வந்து இப்ப இல்ல, நான் முன்னத்துல சொல்லிட்டு இருக்கேன். அண்ணனுடைய ஐடியா என்னன்னாக்கா, அண்ணனுக்கு அப்புறம் அந்நியாரை கொண்டு வந்து கைல்வெளி அந்நியாரை கொண்டு வந்து உட்கார வைக்கிறது அண்ணனுடைய பிளான் கட்சி தலைமையா. ஆனா சாட்டை துறைமுருகன் இதை தாண்டி ஒரு ஸ்கெட்ச் போடுவான். ஆனா அது யாருக்குமே தெரியாது. அண்ணன் நினைப்பாரு இந்த மாதிரியான சிக்கல்கள் வரும்போது பல 50,000 அவன் அனுப்புவான் அல்லது அண்ணனை வாழ்த்தி வீடியோ போடுவான் அப்படின்னு அண்ணன் நினைச்சிட்டு இருக்காப்ல. உதவி பண்ணுவதாக நினைத்து கொண்டு அவன் பண்ற ஒரு டிரான்சாக்சனும் அவங்கிட்ட உள்ள ஆதாரம், அவங்கிட்ட அண்ணன் பேசுற ஒரு ஆடியோவும் அவனுக்கான ஆதாரம், இது எல்லாம் அவன்கிட்ட இருக்கும். இது ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் லீக் பண்ண கூடும். இது வந்து நாமளே அவனே லீக் பண்ணாம விஜயலட்சுமி மூலமா கூட லீக் பண்றதுக்கு அவன் முற்படலாம். அல்லது விஜயலட்சுமிக்கு உதவி செய்யறதுங்கிறது இப்ப போயிருக்கான் பாத்தீங்களா, இது நாளைக்கே இது வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சே தான் பண்ணிருப்பான். நாம தப்பிச்சுக்கலாம், அண்ணன் தானே சிக்க போறா சிக்கிக்கிட்டோம் போகட்டும், ஏதோ போய் தொலையிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஞ்சுக்கலாம். நீங்க வேணா பாருங்க, கட்சியை சாட்டை துறைமுருகன் என்கிற அந்த மாமா புயல் கண்டிப்பாக கைப்பற்றுவான், எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வழக்கு முற்றி இதுல வந்து சீமான் ஜெயிலுக்கு போனால் கட்சியை வந்து துரைமுருகன் கைப்பற்றுவார். ஆமா, இதுல உள்ள போறது இல்ல. ஆனா ஒட்டுமொத்தமா அவனுடைய ஸ்கெட்ச் தான். அது யார் உள்ள வர பாக்குறாங்களோ ஒண்ணும் இல்லைங்க. அவனை கொண்டாந்து கட்சியில அறிமுகப்படுத்துறது வெற்றி குமரனுங்க. இன்னைக்கு சாட்டை திருமுருகன் இருக்கிற இடத்துல அன்னைக்கு வெற்றி குமரன் இருந்தாப்புல. நீ வெற்றி குமரன் கட்சியிலே இல்ல, அந்த இடத்துக்கு சாட்டை திருமுருகன் வந்துட்டான். சாட்டை திருமுருகனை விட அதிகமாக அறியப்பட்டு வர ஆரம்பத்துல இடும்பாவனம் கார்த்தி அப்படிங்கிற கரிகஞ்சி. இந்த கரிகஞ்சி நீ கட்சியில இருக்கிறன்னு தெரியல. குறிப்பா தெரியறது சீமானுக்கு அப்புறம் 2வது நம்பர் 2 அந்த கட்சியில யாருனாக்கா சாட்டை திருமுருகன் தான் தெரியறான். சோ அதனால அது விரைவில் கூட நடக்கலாம், அல்லது லேட்டா கூட நடக்கலாம். ஓகே, பொறுத்து இருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் ட்ரைப் பார்வையாளர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.